Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா டேஸ்டியான தேங்காய் கொழுக்கட்டை பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, துருவன தேங்காய் 1 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. இந்த கொழுக்கட்டை மாவு ரெடிமேடாகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ண போகிறோம். முதல்ல பச்சரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரிசியை 2 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறியிருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் அரிசியை காய விடுங்க. அரிசியை ஃபுல்லாக காய வைக்க வேண்டாம், 75% காஞ்சா போதும். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசி ரெடி ஆகிடுச்சு. மிஷினில் கொடுத்து இது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். அரிசி மாவை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பிளேட், காட்டன் துணி, இலை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை மாவு செய்கிறப்ப அரிசி ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. 75% ட்ரை ஆனால் போதும். மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சதும் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். அதே மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும் போது ரொம்ப காத்திருக்கிற இடத்துல உட்காராதீங்க, ஏன்னா கொழுக்கட்டை மாவு ட்ரை ஆகி கிராக் வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். பேன் சூடு பண்ணி அதில் நெய், துருவன தேங்காய் ரெண்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மாவு ஓப்பன் பண்ணலாம். அரிசி மாவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு பவுலுக்கு மாற்றி கலந்து விடுங்க. அரிசி மாவு நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் சூடான தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது 1 சிட்டிகை உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தண்ணியிலே உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சா போதும். மாவு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பண்ணலாம். கொழுக்கட்டையை ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் மூடி விடுங்க, இல்லைனா வேக வைக்கிறப்போ ஓப்பன் ஆகிடும்.
கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடிமேட் மோல்டு விற்குது. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் அந்த கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வைக்கலாம். மூடி வச்சு 15 நிமிஷம் கொழுக்கட்டையை வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்லா சாஃப்டான தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான தேங்காய் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.